ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபங்கள் ஏற்றுவதற்கு கட்டாயம் இந்த 5 எண்ணெய்களை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த 5 எண்ணெய்கள் என்னென்ன, அதை பயன்படுத்துவதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன பலன்கள் அதனால் நம்மளுக்கு ஏற்படும், என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தீபங்கள் ஏற்றுவதற்கு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். நல்லெண்ணெய் ஏற்றணுமா, நெய் ஏற்றணுமா, இலுப்பை எண்ணெயில் ஏற்றணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் பரிகார தீபங்கள்லாம் ஏற்றுவீங்க. அப்படி நாம என்ன தீபங்கள் ஏற்றி என்ன பரிகாரங்கள் ஏற்றினாலும் எண்ணெய் ரொம்ப முக்கியம். அதில் என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பமே இருக்கும். எது வேணாலும் ஊற்றி ஏற்றுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 எண்ணெய்களை நீங்கள் கட்டாயம் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தவே கூடாத எண்ணெய்கள். சரி, அது என்னென்ன எண்ணெய்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல்ல நாம் ஏற்றவே கூடாத எண்ணெய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும், உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஆன்மீக ரீதியில் இந்த கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தீபங்கள் ஏற்றுவதற்கு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய எண்ணெய்களில் ஒன்று இந்த கடலை எண்ணெய். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எண்ணெய் கம்மியாக இருக்குது, இந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்தி ஊற்றுனா நிறைய இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவசரத்துக்கு ஊற்றி தீபம் ஏற்றுறவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் இந்த கடலை எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுவது நீங்களே உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்கு சமம். அதனால எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய பெருகக்கூடிய காரணத்தினால இந்த கடலை எண்ணெயை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய். இதை நம்ம தமிழ்நாட்டில் சமையலுக்கே நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். இந்த எண்ணெய் நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படின்றதுனால. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹரிதுவார், காசி இது மாதிரி ஆன்மீக பயணங்களுக்கு போகிறவங்க வட இந்தியர்கள் இதை இந்த எண்ணெய் அதிகமாக அவங்க பயன்படுத்துகிற காரணத்தினால அங்கே சாப்பிட்டா எனக்கு வயிறு சரியில்லை, உப்புசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க அதிகமாக இந்த கடுகு எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே இதை சாப்பிட்டு பழகுனதுனால அவங்களுக்கு அது ஒத்துக்கும். ஆனால் இங்கே நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது, சில பேருக்கு அது ஒத்துக்கும். அதனால இந்த கடுகு எண்ணெயை சமையலுக்கு நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதுவும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கண்டிப்பாக தீபம் ஏற்றுவதற்கு முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய எண்ணெயில் இதுவும் ஒன்று. இந்த கடுகு எண்ணெயை கொண்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தீபங்கள் ஏற்றக்கூடாது. மூன்றாவதாக நாம் என்ன எண்ணெய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் பாம் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இதுவும் நெய் மாதிரி தானங்க இருக்குது, இதை ஏற்றினால் என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த எண்ணெயை கொண்டும் கண்டிப்பாக நீங்கள் தீபங்கள் ஏற்றக்கூடாது. இந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுவதனால் உங்கள் வீட்டில் வறுமைகள் தான் நீடிக்குமே தவிர இதனால எந்த ஒரு நற்பலன்களும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால கண்டிப்பாக இந்த பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய்களில் நீங்கள் ஏற்றவே கூடாது. இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கில் நாம் தீபம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அதில் மீதி இருக்கும், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நம்மளுக்கு பத்தலை, இந்த எண்ணெயும் சேர்த்து ஊற்றி நாம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் ஏற்றிருப்பீங்க. அந்த தவிர இன்னொரு தடவை செய்யவே செய்யாதீங்க. ஒரு விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்கில் தான் அது எரியணும். அந்த விளக்கிலிருந்து நீங்கள் இன்னொரு விளக்குக்கு அதே எண்ணெயை ஊற்றி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றுவதனால் நம்மளுக்கு எக்காரணத்தை கொண்டும் அது ஒரு நற்பலன்களை கொடுக்காது, அது ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. அதனால இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றுவதற்கு இவ்வளவு சொல்றீங்களே, என்னென்ன எண்ணெய்கள்லாம் ஏத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், நெய் இவைகளை மட்டும் நாம பயன்படுத்தி தீபங்கள் ஏற்றுவது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நிறைய பரிகாரங்கள் தீபங்கள் வருகிறது. அப்படி பரிகார தீபங்களுக்கு சொல்லக்கூடிய இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெயில தீபம் போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி பரிகார தீபங்கள் ஏத்தலாம். ஆனா நீங்க பூஜை அறையில் அன்றாடம்
காமாட்சி தீபம் ஏத்துறீங்களா, வெள்ளி தீபம் ஏத்துறீங்களா, இல்ல குத்து விளக்குல தீபம் ஏத்துறீங்களா, எந்த விளக்குல வேணாலும் தீபம் ஏத்தும் முறை உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி 5 எண்ணெய்களை நீங்க கட்டாயம் தீபம் ஏற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றி இந்த 5 எண்ணெய்களில் நாம ஏற்றுவதினால் நம்மளுக்கு எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதும் நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கு பதிலாக நம்மளுக்கு கேடு விளைவுகளை விளைவிக்க கூடியது. முற்றிலுமாக ஆன்மீக ரீதியில் நம்மளுடைய முன்னோர்கள் தவிர்க்க சொன்ன அந்த 5 எண்ணெய்கள் இவைகள் தான். இவைகளை நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க. மற்ற எண்ணெய்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அன்றாடம் காமாட்சி தீபம் ஏத்துறீங்க, நாங்க காலை மாலை 2 நேரமும் தீபம் ஏற்றி பூஜை பண்ணுவோம்னா நெய் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எங்களுக்கு நெய் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். இது மிக சிறப்பு வாய்ந்தது. இதற்கப்புறம் பரிகார தீபங்கள் ஏற்றுவதற்கு தகுந்த எண்ணெய்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.